வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 2 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைக்கு பிப்ரவரி 2. நாம் 2 நாளாக நினைக்கும் மழை லேசான மழை என்பது இன்றுடன் நிறைவடைந்தது. 1-2 நிறைவடைந்தது. அடுத்த மழை நாம் அடுத்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்து இலங்கையில் காற்று குவிதலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக வரக்கூடிய 4, 5, 6 தேதிகளில் எதிர்பார்த்த மழை இன்றைய அறிக்கையில் மதியம்தான் தொடங்கும் 4ஆம் தேதி என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 4ஆம் தேதி இரவே ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மழைனா 4ஆம் தேதிக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது. 5, 6 தேதிகளில் அந்த மழைப்பொழிவு அமையும். 5ஆம் தேதியை மையமாக வைத்து அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 5ஆம் தேதி முழுவதுமே ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் பெரும்பாலான மாவட்டங்களில் குறைந்தபட்சம் லேசான மழை, நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை ஆங்காங்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகடலோரம், டெல்டா, தென்கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மத்திய உள்பகுதி வரைக்கும் இந்த மழை இருக்கும். 5ஆம் தேதி, இன்றைக்கு தேதி 2, நாளை 3 செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைக்கு பிறகு வியாழனும் வெள்ளியும் இந்த மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக ஏற்கனவே சொன்னது தான், எந்த அளவிற்கு உள்ளே முன்னேறும் என்பதில் ஆய்வு இருக்கு. ஆனால் உள்ளே குறைந்தபட்சம் உள் மாவட்டங்களில் தூறல் நனைக்கும் மழைகள் காணப்படும். வடகடலோரம் திருவள்ளூர், சென்னைக்கு கூட தூறல் இருக்கும். தெற்கே செங்கல்பட்டிலிருந்து நனைக்கும் மழையும், அதற்கு தெற்கே கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளில், விழுப்புரம்லாம் லேசான மழையும், நனைக்கும் மழை லேசான மழையும். விழுப்புரத்தில் நனைக்கும் மழை, புதுச்சேரிக்கு தெற்கே லேசான மழையும், புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மற்றும் அதற்கு தெற்கே மயிலாடுதுறையில் லேசான மிதமான மழையும், உள்ளே அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, தருமபுரிக்கு வாய்ப்பு குறைவு, சேலம் மாவட்டத்தின் கிழக்கு ஓரம் சொல்லலாம், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு ஓரம், திருச்சி வடக்கு மத்திய தெற்கு பகுதி, கரூர் மற்றும் ஈரோடு தெற்கு பகுதி வாய்ப்பு இருக்கு. நனைக்கும் மழை தான், நனைக்கும் மழை. நான் சொல்வது எல்லாமே நனைக்கும் மழை. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்திலும் நனைக்கும் மழை. கொடைக்கானல் மலைக்கு தெற்கே லேசான மழை. டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்திற்கு லேசான மிதமான மழை. மதுரை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, கன்னியாகுமரியில் திருநெல்வேலி மாவட்ட எல்லையோரம், தென்காசி மற்றும் தேனி, விருதுநகர் ஆகிய தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை 5ஆம் தேதி கொடுக்கும். 6ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி நனைக்கும் மழை இருக்கும். அப்போ 5, 6, நாளை 5, 6 அல்ல, 5, 6 தேதிகளில் மழை வாய்ப்பு அமைய இருக்கிறது. சரி, அதுக்கு அடுத்தது நாம் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே 13, 14 தேதிகளில் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு மட்டும் கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அல்லவா? அதுவும் தமிழ்நாட்டுக்கு முன்னேறி மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட போகிறது. எப்படி 5, 6 தேதிகளில் மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறதோ அதே பரப்பில் அதே மாதிரியான வானிலை வரக்கூடிய 13, 14ஆம் தேதியில் அமையும். புரியுதுங்களா? இப்போ 1ஆம் தேதி, 2ஆம் தேதிக்கு அடுத்தது 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது 13, 14, 1, 2 முடிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வரை இருக்கிறது. அதுக்கு அடுத்தது 13, 14. புரியுதுங்களா? அப்போ இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இன்றையிலிருந்து எத்தனாம் தேதி வரை இடைவெளி? 4ஆம் தேதி வரை இடைவெளி. 5, 6 மழை. 7, 8, 9, 10, 11, 12 ஆகிய 6 நாள் இடைவெளி. பிறகு நனைக்கும் மழை, நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை. ஏற்கனவே அறிவித்தது போல தான் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி எப்படி இருக்கோ அந்த பரப்பில் அந்த இடங்களில் அதே போல் 13, 14 தேதிகளில் அடுத்த மழை இருக்கும். 13, 14. இந்த 13, 14க்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு 16ஆம் தேதிக்கு பிறகு 21ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு. இந்த 13, 14 விட கூடுதல் மழைப்பிடிப்பு கொடுக்கும். 5, 6 விட 5, 6, 13, 14 ஒரே மாதிரியாக தான் மழை. கடலோரமும் உள்ளே சற்று அப்படி இருக்கும்.
13, 14 விட 5, 6 போல கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதலாக 5, 6, 13, 14 விட இந்த 17, 18 அது 17, 18, 19, 20 தேதிகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 16, 17க்கு பிறகு 18, 19, 20 ஆகிய தேதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழை கடலோரமும் தென்கடலோரமும் தென் உள்பகுதிகளிலையும் இருக்கும். இது எந்த அளவிற்கு உள்ளே முன்னேறுகிறது என்பது ஆய்வில் இருக்குது. இன்னும் முழுமையாக அது அந்த நிகழ்வு இன்னும் வங்கக்கடலுக்கே வரல. எந்த நிகழ்வும் ஒரு நிகழ்வு மட்டும்தான் இந்த இப்பொழுது வரக்கூடிய இந்த 5, 6 தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு மட்டும்தான் இப்போ வங்கக்கடலில் இருக்குது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதுவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கு. அடுத்த நிகழ்வெல்லாம் அடுத்த நிகழ்வு 13, 14 நிகழ்வு தென்சீன கடலில் இருக்குது. அதுக்கு அடுத்த நிகழ்வெல்லாம் பிலிப்பைன்ஸை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் இருக்குது. அந்த நிகழ்வெல்லாம் வரக்கூடிய வழித்தடங்களில் என்னமெல்லாம் எது மாதிரியான இடையூறை சந்திக்கிறது, இடையூறு இல்லாமல் தீவிரமாக வருமா, இங்கே எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கும் என்பதை பார்க்க ஆய்வு தொடர்கிறது. ஆகவே கண்டிப்பாக பிப்ரவரி மாத 18 தேதிக்கு 16 தேதிக்கு மேல் 18, 19, 20 ஆகிய தேதிகளிலையும் அதே போல் 23லிருந்து 28க்குள் வரக்கூடிய நாட்கள்லையும், அதாவது எதாக இருந்தாலும் 16லிருந்து 28க்குள்ள ஏதேனும் தலா 3 நாள் 6 நாள், 16லிருந்து 28க்குள் ஏதேனும் 6 நாள், 3 நாள், அப்புறம் ஒரு 4 நாள் இடைவெளி விட்டு 5 நாள் இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு 3 நாள், அப்படி 2 நிகழ்வுகள் இருக்குது. ஆக பிப்ரவரியில் பிற்பகுதியில் 2 நிகழ்வுகள் இருக்குது, நல்ல மழை பொழிவை தரும். அதுக்கு முன்னாடி இந்த 5, 6, 13, 14 மறந்துடாதீங்க. 5, 6, 13, 14 இந்த தேதிகளில் நாம் அறுவடையை வைத்துக் கொள்ள வேண்டாம். காரணம், காலையில் மழை இல்லாமல் இருப்பது போல் இருக்கும், பனிப்பொழிவாக இருக்கும், திடீரென்று மழை வந்துடும். அப்போ என்ன செய்வீங்க? வைக்கோலை சேகரிக்க விடாமல் விட்டுருவீங்க. நேற்றைக்கே மன்னார்குடிக்கு மேற்குப்புறம் தொடங்கி ஒரத்தநாடு கந்தர்வக்கோட்டையோட எல்லை வரைக்கும் கூட நல்ல மழைப்பொழிவை கொடுத்துச்சு. ஒரத்தநாடு மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துச்சு. அதுபோல் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்துச்சு. ஆனால் அதை விட கூடுதல் மழை தான் 5, 6 தேதிகளில் மழை. அதை விட கொஞ்சம் முன்னேறியும் அது மழைப்பொழிவை கொடுக்கும் 5, 6, 13, 14 அதே போல். ஆனால் இந்த 18, 19, 20, 23, 24, 25, 26 இதில் ஏதேனும் 3 நாள் 2 நாள் உறுதியாக, தலா 2, 4 நாள் உறுதியாக இருக்கும். அது கொஞ்சம் வலுவான நிகழ்வாகத்தான் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே அறுவடைக்கு பெரிய அளவில் இடையூறு இப்பொழுதைக்கு இல்லைனாலும் இடையூறு கொடுக்கக்கூடிய மழையும் இருக்குது, இடைவெளியும் இருக்குது. இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும், இடையூறு நாட்களை அறிந்து திட்டமிட்ட மேலாண்மை செய்யணும். மாத இறுதியில் மழை இருந்தாலும் இடைவெளியும் இருக்கிறது, இடையூறும் இருக்கிறது. ஆனால் அப்டேட்ஸோட இணைந்திருந்து இடையூறு எல்லாம் அறிந்து செய்யணும். ஆனால் கொஞ்சம் மாத இறுதி நிகழ்வு இந்த 18 தேதிக்கு மேலே வரக்கூடிய 2 நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் மழை தான். ஆனால் அதற்காக அச்சப்பட தேவையில்லை. ஆனால் அது குறித்து ஆய்வு தொடர்கிறது. நீங்கள் வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து அறுவடை செய்யணும். மார்ச் மாதத்திலேயே 2 நிகழ்வு இருக்குது. அதே போல் 2 நிகழ்வு இருக்குது, மழை இருக்குது. இந்த ஆண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பனிப்பொழிவு என்பது இருந்துட்டு தான் இருக்கும். எப்பெல்லாம் இடைவெளி இருக்கோ அதில் பனியும் குளிரும் வரும். குறிப்பாக இந்த 5, 6ஆம் தேதி முடிந்ததுக்கு அப்புறம் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் குளிர் மிகுந்து காணப்படுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உயரழுத்தம் கொஞ்சம் விலகி நிற்கும், வட இந்திய குளிரலை இங்கே வலிமையாக வரும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி இமயமலை காற்று பயணிக்கும். இதனால் குளிர் மிகுந்து இருக்கும். வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் குளிர் கூடுதலாக இருக்கும், பனிப்பொழிவும் இருக்கும். அவ்வப்பொழுது மூடு பனிக்கடலே குளிர் இருக்கும். குளிர் மூடு பனி எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஆக இந்த 5ஆம் தேதி நாளைய மறுநாள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 2 நாள் மழை கொடுத்த பிறகு ஒரு 6 நாளைக்கு பனிப்பொழிவு குளிர் இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் மழை, அதுக்கப்புறம் குளிர் மட்டும் இருக்கும், பனிப்பொழிவு குறைவாக இருக்கும். கிழக்கு காற்று வந்த வண்ணமே இருக்கும், கிழக்கு காற்று வந்துட்டே இருக்கும். கிழக்கு காற்று நனைக்கும் மழைகள், லேசான மழைகள் இந்த 13, 14 கொடுப்பது உறுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள நிகழ்வு தொடர்ந்து ஆய்வில் இருக்குது. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.